Taste the Daily. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவால் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாத மிக முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கம்யூனிஸ்டா காங்கிரஸா என்று இருமுனை போட்டி மட்டுமே நிலவி வந்த கேரளாவில் கூட சுரேஷ் கோபி பாஜக சார்பில் முதல் கணக்கை துவக்கி வைத்துவிட்டார். ஆனால் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தமிழ்நாட்டில் தீயாய் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்ட பாஜகவுக்கு தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது. வாக்காளர்களை கவர தேர்தல் சமயத்தில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்ததுடன் பொதுக்கூட்டங்களிலும் சாலை பேரணிகளிலும் கலந்து கொண்டு கடுமையாக பிரச்சாரம் செய்தார். தமிழகத்திலும் மோடி அலை வீசும் என பாஜக மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் போட்டியிட்ட 19 இடங்களிலும் தோல்வியை தழுவியுள்ளது. வெற்றிகரமாக தேர்தலில் அறிமுகமான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரிடம் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். கடைசி வரை போராடி கொண்டிருந்த கூட்டணி கட்சியான பாமக போட்டியிட்ட தர்மபுரி தொகுதியும் கை நழுவி போனது. திமுக 22 இடங்கள், காங்கிரஸ் 9 இடங்கள், சிபிஎம் 2 இடங்கள், சிபிஐ 2 இடங்கள், மதிமுக 1 இடம், விசிக 2 இடங்கள், முஸ்லிம் லீக் 1 இடம் என தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அசத்தலான வெற்றியை பெற்றுள்ளது. தமிழகத்தில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவினாலும் முதன்முறையாக 10% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது அக்கட்சிக்கு ஆறுதல் அளித்துள்ளது. அதிமுக 20% அதிகமான வாக்குகளுடன் தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய கட்சியாக உள்ளது. ஆனால் பாதிக்கு பாதி பாஜக வாக்கு வங்கி பெற்றுள்ளது அதிமுகவை அதிர வைத்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தை தவிர பிற தென் மாநிலங்களில் பாஜக கணிசமான வெற்றியை பார்த்துள்ளது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு உடனான கூட்டணியால் 21 இடங்களை பிடித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் 17 இடங்கள், தெலங்கானாவில் 8 இடங்களை பெற்றுள்ளது. தமிழகம் மட்டுமே விதிவிலக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலும் வாக்கு வங்கி அதிகரித்துள்ள நிலையில் தி ஆபரேஷன் வாஸ் a success but the patient died என்பதை தான் நினைவூட்டுகிறது. Taste the Daily.